சாய் ஃபுடி அன்பர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டக்காய் குழம்பு, இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சமாக வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காயை இது மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. அம்மியில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பழமான தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு உரிச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க. நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. கொஞ்சதும் சோம்பையும் வெந்தயத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கடைசியாக நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தேங்காய் திருவி அரைச்சிக்கோங்க. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஆஃப் பண்ணிக்கோங்க. இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 kg நான் இறால் எடுத்திருக்கேன். ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெசருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இல்லைனாலும் நீங்கள் வெளியில் வச்சு கூட அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வறுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் இறால் சேர்த்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு.
இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.